தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அப்படித்தான் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் வந்திருக்கிறார். தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். தேவ சத்தத்தை நாம் கேட்போம். தேவ சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக கடந்து செல்வோம். அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு கிருபையாய் அருமையாய் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீ தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளிலே இந்த சபைக்கு வராதபடிக்கு வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை அழைத்து வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். இப்போது நீ பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபித்து கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். உட்கார்ந்தோம். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தி கொடுப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20ஆம் வசனம் வரை அடைந்துள்ள பகுதி. இதிலே இன்றைக்கு கொடுக்கும் தேவ செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் இது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். நான் மாற்றி வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உள்ளத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் கட்டளையை தருகிறார். இயேசுவின் கட்டளை. இது இயேசுவின் கட்டளை, என்னுடைய கட்டளை இல்லை. இயேசுவின் கட்டளை. இயேசுவின் கட்டளை என்ன? என்ன சொன்னாரு? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது இயேசுவின் கட்டளை. எந்த விதமான கட்டளை? எச்சரிப்பின் கட்டளை. சில இடங்களிலே அபாயம், எச்சரிக்கை, ஆபத்து என்றெல்லாம் போர்டுகள் போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நமக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். உயிர் போயிடும். நம்ம கவனமா இல்லாவிட்டால், ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், எச்சரிக்கை இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க. எச்சரிக்கை இருந்தீங்களா? கர்த்தர் சொல்ற கட்டளை இது. இதுக்கு கீழ்ப்படுத்தீங்களா? எப்போதாவது எச்சரிக்கையாக இருந்திருக்கிறீங்களா? இல்லை. இதை பத்தி நாம் யோசிக்கவே கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உங்களுக்கு வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்க ஓநாய்கள். இன்றைக்கு நான் கொடுக்கும் இந்த தேவ செய்தியின் தலைப்பு என்னது? பட்சிக்கிற ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக. பட்சிக்கிற ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக. கர்த்தர் அநேக காரியங்களை, வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். இங்க
கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த வசனத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய 24:11 கள்ள கிறிஸ்துக்கள் என்று வாசிக்கிறோம். பிறகு 2 கொரிந்தியர் 11:13 கள்ள அப்போஸ்தலர்கள், 2 கொரிந்தியர் 2:1 கள்ள போதகர்கள் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2:1 வேத புரட்டர்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் எச்சரிக்கையாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இவங்களாம் யார் தெரியுமா உங்களுக்கு? இவங்களை பார்த்துட்டீங்களா? கர்த்தர் சொல்கிறார் மத்திய 7:15 நம்பி சொல்கிறேன், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக. யார் கள்ள தீர்க்கதரிசி? நீங்க இவங்களை பார்த்துட்டீங்களா? கள்ள தீர்க்கதரிசிகளை பார்த்துட்டீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? கள்ள தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? என்ன கவனிக்கிறீங்க? பார்த்திருக்கீங்களா? இல்லை. அதான் கவனிக்கிறீங்க. பார்த்திருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல. ஏனென்றால் நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். அதனால உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டீர்களா? அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஏதோ தான் என்று எப்படியோ நாம் வாழக்கூடாது. கர்த்தருடைய கட்டளை இது. கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யார் என்று என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கள்ள தீர்க்கதரிசி யார் என்று நாம் கண்டுபிடித்தால்தான் நாம் எச்சரிக்கை இருக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பது? கர்த்தருடைய வசனம் இயேசு சொல்றாரு மத்தேயு 7:20 ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்படி கண்டுபிடிக்கலாம்? கனிகளினாலே அறிவீர்கள். கனிகள்னா என்னது? குணங்கள், குணாதிசயங்கள், அவங்க குணங்கள், அவங்க வாழ்க்கை. அவள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளா நல்ல தீர்க்கதரிசிகளா என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். வாழ்க்கை தாறுமாறாய் அங்கே துன்மார்க்கமாய் பாவத்திலே, விபச்சாரத்திலே, குடியிலே, வெளியிலே வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். அவர்கள் தான் கள்ள போதகர்கள். அவர்கள் தான் வேத புரட்டர்கள். ஆகினாலே அவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு என்ன? பட்சிக்க ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கு. பயங்கரமா இருப்பாங்க. எப்படி இருக்குது? ஆனா இப்படி வராது உங்களால. இப்படி வராது உங்களால. வரும்போது எப்படி வருமா? ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டு வரும். அதனால நீங்க கண்டுபிடிக்கணும். அதனால நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள். பட்சிக்கிற ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவங்க இயேசு சொல்றாரு மத்தேயு 24:24 யாராவது வாசிங்க. மத்தேயு 7:7 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வந்து விட்டார்கள். என்னது அது? ஆட்டுத்தோல். பெரிய அற்புதங்கள், அடையாளம்,
இதெல்லாம் ஆட்டு தோல் தான். எல்லாரும் பைபிள் தூக்கி வருவாங்க. என்னது? ஆட்டு தோல். இதான் பைபிள் தூக்கி வந்து ஆட்டு தோல். உங்களுக்கு தெரியாது. நீ பைபிளை தூக்கி வந்தது நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ, தேவனுடைய மனிதன் பரிசுத்தவா, இவர் ஒரு பரிசுத்தவா, அவர் ரொம்ப மதிப்பு கொடுப்பீங்க. அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்வீங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த செய்தி. இந்த மாதிரி செய்தி எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செய்தி எப்ப கேட்டிருக்கீங்களா? இல்லை. இந்த மாதிரி செய்தி எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் கொடுக்குறேன். ஆகினால கள்ள தீர்க்கதரிசிகள் யார்? கள்ள தீர்க்கதரிசி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்வீங்க? வேதத்துல இல்லாததை, பைபிள்ல இல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளதை சொல்லுகிறவர்கள் மெய் தீர்க்கதரிசிகள். பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாததை சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க என்ன சொல்லுவாங்க? பைபிள் இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. பைபிள் இருக்கும், ஆனா அவங்க கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. பைபிள் இருக்கும், பைபிள் இருக்கிறது சொல்ல மாட்டாங்க. பைபிள் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுவாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிற அனுபவமே வேற, பைபிள் கிடையாது. அவர்கள் சொல்லுகிற அனுபவங்கள், அவர்கள் சொல்லுகிறவைகள் பைபிள்ல கிடையாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீ யார் எதை சொன்னாலும் அது பைபிள்ல இருக்குதா என்று கவனிக்க வேண்டும். பவுல் அதான் சொல்றாரு, நான் உபதேசிக்காத, இந்த வேதத்தில் இல்லாத காரியத்தை யார் சொன்னாலும் சரி, வானத்திலிருந்து தேவதூதரை வந்து சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் என்று அவன் கொஞ்சம் டீசெண்டா சொல்ற. சபிக்கப்பட்டவன்னா யார்? அவன் யார்? பிசாசு. பிசாசுன்னு சொல்லாம அவன் சபிக்கப்பட்டவன் என்று கொஞ்சம் டீசெண்டா சொல்ற. ஆனா அவன் பிசாசு. பைபிள இல்லாததை சொல்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள கிறிஸ்து. ஆகினால இவைகளை கொண்டு ஜாக்கிரதையாக பைபிள் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. பைபிள் இருக்குதான் எடுத்து காட்டுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? ஆமா இருக்குது, பைபிள் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, இருக்கிறத நீங்க நினைப்பீங்க. ஆனா கிடையாது, பைபிள் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னென்ன காரியங்கள்? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அபிஷேகம். இந்த பைபிள் இருக்குதா? இருக்குது. பைபிள் இருக்குது. பைபிள் இருப்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் இவர்கள் சொல்வது பைபிள் கிடையாது. இவர்கள் சொல்ற தீர்க்க தரிசனம் பைபிள் கிடையாது. இவர்கள் சொல்ற பேசுகிற அந்நிய பாஷை பைபிள் கிடையாது. இவர்கள் சொல்ற அபிஷேகம் பைபிள் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் நீ எப்போது இதை யோசித்திருக்கிறீர்களா? இதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகிய கர்த்தர் சொல்கிறார், 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கிறார். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். 3 வரங்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? 3 வரங்கள் என்ன செய்யுமா? அழிந்துவிடும், ஒழிந்துவிடும். 3 வரங்கள். மொத்தம் எத்தனை வரம்? 9 வரங்கள். பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு கிடைப்பது ஆவின் கனி 9, ஆவின் வரங்கள் 9. இந்த 9 வரங்களிலே இந்த 3 வரங்கள் என்ன நடக்குமா? ஒழிந்துவிடும். கர்த்தர் சொல்கிறார், அங்கே இந்த 3 வரங்கள்
ஒழிந்து விடும் என்று சொல்லி என்ன வரங்கள்? நான் சொல்கிற வார்த்தையா வேத சொல்கிற வார்த்தையா? நான் பைபிள் இருக்கிறத சொல்றேன்னா பைபிள் இல்லாததை சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. நீங்க சொல்லுங்க. நான் பைபிள் இல்லாததை சொன்னால் பார்க்க நீங்க சொல்றது பைபிள் இல்ல, நீ தைரியமா எழுந்து சொல்லுங்க. நான் பைபிள் இல்லாததை சொன்னால் நீங்க சொல்றது பைபிள் இல்லைன்னு தைரியமா சொல்லுங்க. இங்க கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? அன்பு ஒரு காலம். ஒன்று கொரிந்தியர் புதுசா வந்தவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். இப்பதான் வந்தீங்க, அவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். 3 வாரங்கள் ஒழிந்து விடும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13:8 தீர்க்க தரிசனம். அங்கு அந்நிய பாஷை, அறிவு, 3 காரியங்கள். தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு. இந்த 3 வரங்கள் ஒழிந்து விடும் என்று வேதவசனம் சொல்லுதா? சொல்லுதா? சொல்லுதாமா? சொல்லுங்க, கவனிங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்பதான் நீங்க கவனிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகினால 3 ஒழிந்து போகும். ஏன் ஒழிந்து போகும்? ஏன் ஒழிந்து போகும் சொல்றாரு? அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:9. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க சொல்லுதலும் குறைவுள்ளது. அதனால என்னன்னா குறைவுள்ளது. ஏன் குறை ஒழிந்து போகுமா? அவைகள் குறைவுள்ளவைகள். ஏன் ஒழிந்து போகும்? எந்தெந்த மரங்கள் ஒழிந்து போகும்? எந்தெந்த மரங்கள் ஒழிந்து போகும்? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, ஆகியவை 3 ஒழிந்து விடும் என்று யார் சொல்லுது? பாஸ்டர் பரமானந்தம் சொன்னார். வேதம் சொல்லுது. யார் சொல்லுது? நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்லுகிறது. அங்கே 3 ஒழிந்து போகும். ஏன் ஒழிந்து போகும்? அவைகள் குறைவுள்ளவைகள். குறைவுள்ளவைகள் அதனால ஒழிந்து போகும். சரி, எப்போ ஒழிந்து போகும்? எப்பொழுது ஒழிந்து போகும்? 1 கொரிந்தியர் 13:10 வாசிங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த 3 வரங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். தீர்க்க தரிசனம் யார் ஏற்படுத்துகிறது? கர்த்தர் தான். அந்நிய பாஷை யார் ஏற்படுத்துறது? கர்த்தர் தான். அறிவு யார் ஏற்படுத்துறது? கர்த்தர் தான். இந்த 3 வரங்களையும் கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். ஆனால் இப்ப சொல்றாரு அது ஒழிந்துவிடும். ஏன் ஒழிந்துவிடும்? குறைவானது. அவையெல்லாம் குறைவானவைகள். ஆகினால ஒழிந்து விடும் என்று சொன்னார். எப்போ ஒழிந்து போகும்? நிறைவானது வரும்போது. கர்த்தர் இந்த 3 வரங்களை பயன்படுத்தி கொண்டு வந்தார். கர்த்தர் இந்த 3 வரங்களை இந்த பைபிள் இல்லாத காலத்திலே பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே இந்த பைபிள் கிடையாது. இப்ப நம்ம கையில வைத்து இருக்கும் இந்த வேதம் கிடையாது. இல்லாத காலத்திலே தேவன் தீர்க்க தரிசனத்தை கொண்டும் அந்நிய பாஷையை கொண்டும் அறிவை கொண்டும் இந்த 3 வரங்களை கொண்டும் தேவன் சபையிலே பக்தி விருத்தி ஏற்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவைகள் என்ன சொல்லிட்டு குறைவானவைகள். அவைகள் ஒழிந்து போகும் என்று சொல்கிறார். ஏன் ஒழிந்து போகும்? அவைகள் குறைவானவைகள். எப்போ ஒழிந்து போகும்? நிறைவானது வருவாகும். நிறைவானது என்ன? இந்த பைபிள். சங்கீதம் 19:7 வாசிகள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைவானது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்றால் என்ன அர்த்தம்? நிறைவானது. தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு
இதெல்லாம் என்ன தீர்க்க தரிசனம். அந்த வரம் இல்லாத காலத்துல அங்கே தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் பயன்படுத்தி சபையிலே பக்தி விருத்தி உண்டாக்கி கொண்டு வந்தார். அந்நிய பாஷை இந்த பைபிள் இல்லாத காலத்திலே சபையில கர்த்தர் பயன்படுத்தி பக்தி விருத்தி உண்டாக்கி கொண்டு வந்தார். அறிவு ஒருவேளை உங்களுக்கு அறிவு என்றால் தீர்க்க தரிசனம் தெரியும், அந்நிய பாஷை தெரியும். அறிவு என்றால் என்னன்னு தெரியாது. அறிவு என்றால் அது ஒரு வரம். இதெல்லாம் வரங்கள். தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகாது. தீர்க்க தரிசனம் இதுதான். தீர்க்க தரிசனம் ஒழிந்து போகாது. எது ஒழிந்து போகும்? தீர்க்க தரிசனம் வரம். நல்ல கவனிக்கணும். இதுதான் தீர்க்க தரிசனம். இது ஒழிந்து போகாது. ஏசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது. இது ஒழியாது. இது தீர்க்க தரிசனம். ஆனால் தீர்க்க தரிசனம் வரம் ஒழிந்து போகும் என்று சொன்னார். ஆகினால அது பைபிள் இல்லாத காலத்தை அதை பயன்படுத்தி கொண்டு வந்தார். சபையில் பக்தி விருத்தி உண்டாக்கினார். அங்கே ஆண்டவர் பைபிள் இல்லாத காலத்தில் பைபிள் நமக்கு வந்துச்சு. அப்பதான் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் ஆண்டு போகணும் அங்கே சொல்கிறார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னார். அந்நிய பாட்டை அதில் பக்தி விருத்தி உண்டாக்கி கொண்டு வந்தார்கள். அங்கே அது பைபிள் இல்லாத காலத்தில் பைபிள் வந்து பிறகு அது தேவையில்லை. இது அந்நிய சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசலாம் தான் சார் பக்தி விருத்தி உண்டாகுதுன்னு சொல்றாங்க. அந்நிய பாஷை பேசுவதற்கு பக்தி விருத்தி உண்டாகுது என்று சொன்னால் இந்த பைபிளை தேவை நல்ல கவனியுமா? கவனிங்க தம்பி, அங்க என்ன பண்றாங்க? இங்க பார்த்தா சர்ச்சில் அப்படிலாம் எனக்கு திரும்பி காட்டக்கூடாது, முதுகு காட்டக்கூடாது. எனக்கு நேரம் உட்காரு, நேரம் சர்ச்சில் ஒழுங்கா உட்காரு. என்ன கவனிக்கணும்? உட்காரு, மேல உட்காரு, சேர்ல உட்காரு, கீழே உட்காரக்கூடாது. என்ன பாரு, அதெல்லாம் கையில் பாயிண்ட போட்டுருவோம். பாயிண்ட போட்டு என்ன பாரு, கவனி, புரியுதா புரியல கவனி. அதனால அங்கே அந்நிய பாஷை இல்லாத அங்கே அங்கே வேதம் இல்லாத காலத்தில் பயன்படுத்திக்கணும். இந்த வேதம் வந்துருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைபிளை விட அந்நிய பாஷை பக்தி விருத்தி உண்டாக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? பைபிள் இந்த வேதத்தை காட்டிலும் அந்நிய பாஷைகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்றால் இந்த பைபிள் தேவை. ஏன் பைபிள் தேவையில்லை? அந்நிய பாஷை பக்தி விருத்தி உண்டாது, அதே போதுமே, அதை வச்சு நீ அப்படியே போயிடலாமே. இதுதான் பிசாசனுடைய தந்திரம். பிசாசு உங்களை ஏமாற்றி வைத்திருக்கலாம். இதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அதுதான் இன்னைக்கு செய்தி. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும் செய்தி. செய்தியின் தலைப்பு என்ன? பட்சிக்கும் ஓநாய்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் சொன்னாலே நீ எப்போதாவது எச்சரிக்கையா இருந்தீங்களா? ஏன்னா அவங்க யாருமே கள்ளத்தீர்ச்சி உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? அவர் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வந்தால் எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டு பக்தியின் வேஷம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு வருவார்கள். ஒளியின் வேஷத்தை தெரிந்து கொண்டு வருவார்கள். நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள், வஞ்சிக்கப்படுவீர்கள். அவர்கள் போதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆகினாலே இந்த காரியங்கள் பிசாசின் உபதேசம். அதிக ஜாக்கிரதையாக தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இதை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ அபிஷேகத்தை பற்றி சொல்ல தீர்க்க தரிசனம் தேவை. இன்னைக்கு திமுக இதெல்லாம் தீர்க்க தரிசனம் பற்றி சொல்லி எத்தனை குடும்பங்கள் நாசமாய் போய்விட்டன. தீர்க்க தரிசனம் பற்றி சொல்லி எவ்வளவு பெரிய வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. இது அதெல்லாம் கிடையாது. வேதம் தான் தீர்க்க தரிசனம். பைபிளை படி. நீ பைபிளை ஒழுங்கா படித்தால் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் நம்மோடு பேசுவார். இதை நீ அங்கே கைக்கொள். இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தார். அந்நிய பாஷை கிடையாது. அந்நிய பாஷை அங்க
அப்போதைய காலத்தில் பெந்தகோஸ்தே நாட்டிலே சீசர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அங்கே பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் பேசின பாஷைகளை அங்கிருந்து ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இப்ப பேசுற அதே பாஷை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? முடியல. யாருமே விளங்கிக் கொள்ள முடியாது. அதை நான் கேட்டா என்ன சொல்றாங்க? இல்ல சார், அது வேற இது வேற. ஆமா, வேற. அவங்க சொல்றது கரெக்ட் தான். பெந்தகோஸ்தே வேதத்தில் இருக்க அந்நிய பாஷை வேறதான். யுக பேசுற அந்நிய பாஷை வேறதான். யுக பேசுற அந்நிய பாஷை பைபிள் கிடையாது. பைபிள் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இந்த உலக பாஷையை பேசல, நாங்க பரலோக பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். பரலோக பாஷையை பேசுவதாக இந்த பைபிள்ல ஒரு இடத்துல கூட கிடையாது. இந்த பைபிள்ல இந்த உலகத்துல யாராவது பரலோக பாஷையை பேசினார்களா என்பதற்கு ஒரு வசனம் கிடையாது. நான் அப்படி கேட்டேன், பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் இடத்துல கேட்டேன். கேட்டதின் விளைவு 4 பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் பேப்டிஸ்டா ஆயிட்டாங்க. நான் கேட்டேன், ஒரு வசனம் காட்டு சார். இந்த உலகத்துல அந்நிய பாஷை, பரலோக பாஷை பேசுறதாக பைபிள்ல எங்கேயாவது ஒரு வசனம் காட்ட முடியுமா? இந்த உலகத்துல இருக்கிற யாராவது பரலோக பாஷை பேசினாங்க என்பது ஒரு வசனத்தை காட்ட முடியுமா என்று கேட்டேன். நீங்க காட்டினால் நான் பெண்டிகாஸ்டா மாறிடுவேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஒரு வசனம் காட்டுங்க, நான் பெண்டிகாஸ்டா மாறிடுவேன்னு சொன்னேன். நீங்க பேப்டிஸ்டா மாறுன்னு நான் சொல்லல அவங்களுக்கு. நான் பெண்டிகாஸ்டா மாறிடுவேன் காட்டுன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல பாஸ்டர், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் இவ்வளவு காலம் தெரியாம அதெல்லாம் செய்திருந்தேன். நீங்க சொல்றது கரெக்ட், நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருத்தர் நம்ம பேப்டிஸ்ட் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஆகுது. அவர் பாஸ்டர் ஆகிட்டோம். அபிஷேகம் பைபிள்ல சொல்லியிருக்க அபிஷேகம் வேற. இவங்க பேசுற சொல்ற அபிஷேகம் வேற. இவங்க சொல்லுற அபிஷேகம் பைபிள் கிடையாது. அது நீங்க கண்டுகொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் பைபிள் கிடையாது. இவங்க சொல்லுற அபிஷேகம் பைபிளில் இல்லவே இல்லை. பைபிள் சொல்லியிருக்கிற அபிஷேகம் அதுவே. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் விலகி சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு கட்டளை. அவங்க என்ன சொல்றாங்க? என்னோட அநேகர் கேட்டுட்டாங்க, ரட்சிக்கப்பட்டால் போதாது சார், அபிஷேகம் பெற வேண்டும். உங்களோட சொல்லிட்டாங்களா? கம்பெனி திரு முடிக்கிறீங்க, திருத்த முடிக்கிறீங்க பாரு. சொன்னாங்க சொல்லல சொல்லுங்கள. சொன்னாங்க, ஆமா. நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நீங்க திரு முடிச்சிருக்கீங்க. ஒருவேளை அங்கே ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் என்று பைபிள் எங்கேயாவது இருக்குதா? இது ஒரு கட்டளை. அவங்க பெந்தகோஸ்தேக்காரருடைய கட்டளை. ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும். அந்த காலத்துல என்னட்ட சின்ன பையனா இருந்தப்போ, வாலிபனா இருந்தப்போ அநேக கேட்டுட்டாங்க. இதை கேட்கல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படிதான் கேட்பான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்றுதான் கேட்பாங்களே தவிர ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் என்னோட யாருமே சொன்னதில்லை. அப்போ இப்போ யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கறதில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பதே கிடையாது. இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்பார். நான் கேட்கிறது உண்டு, அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறேன். சரி, இங்க நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, கையை சொல்லுங்க. உண்மையா சொல்லணும். தேவ சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது. உண்மையா சொல்லணும், உண்மையா ஒத்துக்கணும். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கு? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கு? கை தூக்கு. நீ கை வலிக்குதா? தூக்கி நல்லா இருக்கு.
இருக்கீங்களா? கைத்துக்கிட்ட அந்நிய பாஷை அடையாளத்தோடு யாருமே அபிஷேகம் தரல. உண்மை சொல்றீங்களா போய் சொல்றீங்களா? சரி, அந்நிய பாஷை அடையாளத்துக்கு யாருமே அபிஷேகம் தரல. அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பண்ணல சார், அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை சார், நீ பெற்றது அபிஷேகம் இல்லை. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றால்தான் அபிஷேகம். நீ அந்நிய பாஷை பேசுறவன நீ பெற்றது அபிஷேகம் அல்ல என்று சொல்வார்கள். அப்படி பைபிள்ல இல்லவே இல்லை. பைபிள்ல இல்லாதது சொல்லுகிறவர்கள் யார்? கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். பைபிள்ல இல்லாதது யார் சொன்னாலும் சரி. அப்போஸ்தலன் பவுல் சொன்னபடி அவன் சபிக்கப்பட்டவன். தேவதூதனை வானத்திலிருந்து தேவதூதனே வந்து சொன்னாலும் பைபிளில் இல்லாததை சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன். உண்மையா அப்பட்டவன் சொல்லணும்னா அவன் பிசாசு. ஆகினால ஜாக்கிரதையா இருக்கு. சரி, இப்போது பைபிள்ல அபிஷேகம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 8 இடங்களிலே வருகிறது. 4 இடங்கள் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று வாசிக்க. நீங்கள் இதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நீங்க இதெல்லாம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். குறித்துக் கொண்டு வீட்டிலே சென்று இதை நீங்கள் சரியாக தியானித்து பாருங்கள். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று 4 இடங்களில் லூக்கா 4:18 வருகிறது. அப்போஸ்தலர் 4:28 வருகிறது. அப்போஸ்தலர் 10:38 வருகிறது. எபிரேயர் 1:9 வருகிறது. 4 இடங்களிலும் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த 4 காரியங்கள் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுது. அங்கே 2 கொரிந்தியர் 1:21 நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 2:20 நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 2:27 நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் 1 யோவான் 2:27 நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். இப்படி அபிஷேகம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே எத்தனை முறை வருகிறது? இந்த 8 முறை வருகிறது. இதுதான் அபிஷேகம் என்ற வார்த்தை 8 முறை வருகிறது. இந்த 8 இடங்களிலும் ஒரு இடத்துல கூட இனிமேல் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. இவங்க என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்பட்ட போதாது, அபிஷேகம் பெற இனிமேல் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள். பைபிள் கிடையாது, அப்படி இல்லை. ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் சொல்லுகிறார்களே, அது பைபிளில் இல்லை. அபிஷேகம் பெற்றவரைத்தான் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறதே தவிர ரட்சிக்கப்பட்டால் போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்கிறதாம்? அபிஷேகம் பெற்றவரைத்தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். இங்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுது. யார் யாரோ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று தான் பைபிள் சொல்லுது. அபிஷேகம் பெற்றவர்கள் தான், நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் தான் கர்த்தரை ரட்சித்தார். நீங்க அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தால் கர்த்தரை ரட்சித்தே இருக்க மாட்டார். நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள், அதனால்தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அபிஷேகம் பெற்றவர்கள் தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆகினால சங்கீதம் 20:6 வாசிங்கள். கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். போதும். கர்த்தர் யாரை ரட்சிக்கிறார்?
ரட்சிக்கிறாராம்? அபிஷேகம் பெற்றவர்கள் தான். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பதாக சொல்லுகிறார். கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரே, ஏன் உங்களை ரட்சித்தார்? நீங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பதினால்தான் உங்களை ரட்சித்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆபகூக் 3:13 வாசிங்க. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக. ஏதாவது போய் எடுத்து வாசிங்க. படிங்க. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீ அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவும் நீ புறப்பட்டீர். கர்த்தர் யாரை ரட்சிக்கிறாராம்? இயேசுவின் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறது. இயேசுவின் முதல் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தை எதற்காக வந்தாராம்? எதற்காக இயேசு உலகத்தில் வந்தார்? அபிஷேகம் கொடுக்க வந்தார். எங்கேயாவது பைபிள் இருக்கா? இயேசு அபிஷேகம் கொடுக்க வந்தார். எங்கேயாவது பைபிள் இருக்கிறார்? ஆனா எதுக்காக வந்தார் இருக்குது? ரட்சிக்கத்தான் வந்தார் இருக்குது. யாரை ரட்சிக்க வந்தார்? பாவிகளே. இந்த வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகம் பண்ணிவிட்டவர்களுக்கா? நாம் அபிஷேகம் பெற்றவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் கர்த்தர் இயேசு வந்ததாக வேதம் சொல்கிறது. ஆகினால இவங்க சொல்றதுன்னா ரட்சிக்கப்பட்டா போதாது, அபிஷேகம் பெற வேண்டும். இவங்க தான் என்ன சொல்றாங்க? முதல்ல ரட்சிப்பு, இரண்டாவது அபிஷேகம் சொல்றாங்க. அப்படி பைபிள் இல்லை. பைபிள் எப்படிதான் இருக்குது? முதல்ல அபிஷேகம், இரண்டாவது தான் ரட்சிப்பு. அதான் பைபிள் சொல்லு. ரட்சிக்க அபிஷேகம் பெற்றவனை தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டா போதாது, அபிஷேகம் பெற வேண்டும் என்று பைபிள் இல்லை. அப்ப பைபிள் எப்படி இருக்கிறது? அபிஷேகம் பெற்றவனை தான் கர்த்தர் ரட்சிக்கிறார். நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள்? நீங்கள் எல்லாம் அபிஷேகம் பெற்றவர்கள். நாம் எப்போதே அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம். அபிஷேகம் என்பது இந்த உலகத்தில் நடக்கிற அனுபவம் அல்ல. இந்த உலகத்தில் யாருமே அபிஷேகம் பெறவில்லை. இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு கூட அபிஷேகம் பெறவில்லை. இயேசு எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? 2 காரியம் பார்த்தோம். 4 காரியங்கள் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வாசித்தோம். 4 காரியங்கள் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வாசித்தோம். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதாக வாசித்தோமே. அப்படி என்றால் இயேசு எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? வாசிங்கள். நீதிமொழிகள் 8:23. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். உலகமெல்லாம் உண்டாகலை. வானம் பூமி எதுவுமே உண்டாக்கப்படலை. மனுஷன் உண்டாக்கப்படலை. மிருக ஜீவன்கள், மரச்செடிகள் எதுவுமே உண்டாக்கப்படலை. எதுவுமே உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். யார்? யாரு? இயேசு. இயேசு. அதனால இந்த உலகம் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். அதனால பூமி உண்டாவதற்கு முன்பே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதினால்தான் இன்றைக்கு கர்த்தரை ரட்சித்தார். உன்னை ஏன் ரட்சித்தார்? கர்த்தர் உன்னை ஏற்கனவே அபிஷேகம் பண்ணிவிட்டார். அதனால் தான் கர்த்தர் என்ன சொல்றாங்க? இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், புறாவை இறங்கினாரு. அதுதான் அபிஷேகம் சொன்னாங்க. அங்க அபிஷேகம் நான் சொல்லியிருக்கு. மத்திய 3:4 இயேசு அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்த போது புறாவை பரிசுத்த ஆவி வந்து இறங்கினாரு. அங்க இயேசு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். அது அபிஷேகம் என்று சொல்லியிருக்கிறதா? இல்ல. இல்லாத இடத்துல அபிஷேகம் என்ற வார்த்தை அவர்கள் கொண்டு வந்து நுழைப்பார்கள். அதுதான் பிசாசின் தந்திரம். பரிசுத்தாவின் நிறைவு என்பது வேற, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வேற. பரிசுத்தாவின் நிறைவை நாம் அபிஷேகம் என்று சொல்லக்கூடாது.
வேதம் என்ன சொல்றது அதைத்தான் நாம் சொல்லணும். வேதம் சொல்லாததை நாம் சொல்லக்கூடாது. வேதத்தில் இல்லாததை அதை கொண்டு வந்து நுழைக்க கூடாது. ஆகினாலே நாம் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போது நாமும் உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்தோம் என்று வேதம் கூறி இப்படிதான் இயேசு அபிஷேகம் தான் அபிஷேக தைலத்தை தலைமையில் ஊற்றுவார்கள். ஆரோனை மோசே இப்படித்தான் அபிஷேகம் பண்ணினார். அதனால கர்த்தர் சொன்னது இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று வாசித்தோம். நாம் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னே அபிஷேகம் பண்ணப்பட்டோம். எபேசியர் 1:4 வாசிக்கிறதை எபேசியர் 1:4 இங்க தேவன் நம்மை எப்போது தெரிந்து கொண்டாலும் உலகமே உண்டாக்கப்படலை. மனுஷன் யாருமே கிடையாது. உலகம் உண்டாக முழுவதாவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்கிறது. பைபிள் என்ன சொல்றதோ அப்படியே நம்பிவிட வேண்டும். வேதம் சொல்லாததை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆகினாலே நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்தோமா? இருந்தோம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். ஆகினால ஞானஸ்தானம் என்ன? ஞானஸ்தானம் தண்ணியில முடிக்க எடுத்தா அது ஞானஸ்தானமா? யாரே வழியில போறவனை கூப்பிட்டு அவனை தண்ணியில முடிச்சுட்டா அது ஞானஸ்தானமா? இல்லை. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? மனம் திரும்பிக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும். தண்ணியில முழுகுறது அதெல்லாம் ஞானஸ்தானம். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். சிறுவில அறையப்பட்ட கல்லன் அவன் ஞானசாமி எடுக்கல. அவன் சிறுவில் இருக்கும்போது மனம் திரும்பி விட்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் பரலோகம் போயிட்டான். தண்ணியில முழுகிறது முக்கியம் இல்லை. எது முக்கியம்? மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதுபோல அபிஷேகம் தண்ணீர தலைவரை எண்ணெய் ஊற்றுவதல்ல. அபிஷேகம் தேவனாலே தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக தாவீதின் அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை கொஞ்சம் நாம் பார்த்தோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சவுல் ராஜாவை தள்ளிவிட்டார், ராஜாவாக இல்லாதவனுக்கு. அதுக்கு பதிலாக ராஜா யாரும் இல்லை. அப்பொழுது சவுல் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்ற அங்க வாசிக்க 1ஆம் வசனத்தை நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புவேன். அவன் குமாரன் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஈசாய்க்கு 8 பிள்ளைகள். 8 பேர்ல 7 பேர் கவர்மெண்ட் வேலை, அரசாங்கத்தில் வேலை செய்யறான். கடைசி மகன் தாவீது. அவன் காட்டுல ஆடு மேய்ச்சி விட்டான்.
ஆண்டவர் சொல்லிட்டார், ஈசாயிடத்தை போ, வீட்டுக்கு போ. அங்கே ஈசாய் குமாரின் ஒருவனை நான் யாரும் சொல்லல, ஒருவனை தெரிந்து கொண்டேன், ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். தெரிந்து கொண்டார். போனாரு. அங்கே ஈசாயிட்ட கேட்கிறாரு, குமாரை கூட்டிட்டு வா. பவத்ராபவன் முதல் மாதம் வந்தான். கர்த்தர் சொல்லி அவன் தான் அபிஷேகம் பண்ணான்னு போனார். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லி, இல்லை, இவனை நான் நிறுத்தேன், இவன் அல்ல என்று தள்ளிட்டேன். அடுத்தது இரண்டாவது மகனாக வச்சாங்க, இவன் அல்லன்னு சொல்லிட்டார். மூணாவது நாள் இப்படி 7 பேரை வர வச்சாங்க. இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல என்று ஆண்டவர் தள்ளிவிட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் முகத்தை பார்த்து இவன் தான் ராஜா என்று அபிஷேகம் பண்ணிவிடாதே. இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். அவன் நான் விட்டுத்தான். ஈசா விட்டுத்தான். 7 பேர் கொண்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை. அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி அவரா கேட்கிறாரு, என்ன இது இவ்வளவுதான் பிள்ளைகள்? கேட்ட பிறகு சொல்றான், ஆமா சார், இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு வச்சிருக்கான், காட்டுல ஆடு வச்சிருக்கான், அவரை கூப்பிடுறேன்னு கூட சொல்லல. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லு, இல்லை இல்லை இல்லை, நீ அவனை கூப்பிடு, அவன் வந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் கூப்பிட்டாங்க. தாவீது வந்தான், அவனை கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அங்கே சொல்லிட்டு அங்கே 1 சாமுவேல் 14:12 வாசிங்கள். அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது அடுத்த வசனம், அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். போதும். அங்கே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். ஏன்? அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். சாமுவேல் தேவன் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தேவன் சொன்னவனை அபிஷேகம் பண்ணினார். மற்றபடி வந்த முன்னால 7 பேர் அபிஷேகம் பண்ணலாம் நினைச்சான். ஆனா கர்த்தர் இவன் தள்ளிவிட்டேன், இவன் தள்ளிவிட்டார். ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு ஈசாய் குமார் வேறு எந்த ஒரு மகனையாவது தலைமையில அபிஷேக தைலத்தை ஊற்றி அங்கே அபிஷேகம் பண்ணியிருந்தால் அது அபிஷேகமா? அது அபிஷேகமா? தேவன் தெரிந்து கொள்ளாத ஒருவன் அபிஷேகம் அது அபிஷேகமா? தேவன் சொல்லாத ஒரு மனுஷனை அபிஷேகம் அது அபிஷேகமா? கிடையாது. அபிஷேகத்தில் எது முக்கியம்? தேவனாலே தெரிந்து கொண்டு கொண்டிருக்க வேண்டும். மறுபடியும் வாசிக்க எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்போ தேவனை எப்போது தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னே. இயேசு சபைக்கு தலை, நாம் சரீரம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தோம். இயேசு ஒருவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார் உலக தோற்றத்துக்கு முன்னே. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அங்கே அபிஷேகம் தைலம் ஊட்டப்பட்ட போது உடம்பெல்லாம் அந்த தைலம் ஊட்டப்பட்டு உடம்பெல்லாம் அழிந்து கொண்டிருந்தது. நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்.
இயேசு எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே. நாம் எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இந்த வேதத்திலே இல்லவே இல்லை. ஆகினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றுதான் வேதம் கூறுகிறது. இனிமேல் அபிஷேகம் பெற வேண்டும் என்று வேதத்திலே இல்லவே இல்லை. ஆகினாலே இப்ப என்ன செய்யுங்க? யாராவது இடத்துல கேட்டால் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆமா. அவங்க என்ன கேட்பாங்க? அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க பெற்ற அபிஷேகம் இல்லை. நம்ம என்ன சொல்லலாம்? அப்படி பைபிள் இல்லை. பைபிளில் இல்லாததை சொல்லுகிறவன் கள்ள தீர்க்கதரிசி. ஆகியனாலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்சிக்கிற ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பிசாசு நம்மை வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதை. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கண்களை கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளும். யாராவது ஒருவர் நம்மை